எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நூடுல்ஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச டிஷ். நூடுல்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷல் ஸ்பைசி சிக்கன் நூடுல்ஸ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியில் நான் ஒரு ஸ்பைசி சாஸ் செஞ்சு இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த ஸ்பெஷல் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல சிக்கனை ஊற வைக்க போகிறேன். நான் 500 கிராம் போன்லெஸ் சிக்கனை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் வினிகர், நீங்கள் வினிகருக்கு பதில் எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை 1 மணி நேரம் ஊற வைங்க. அகல பேனில் 2-3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஊற வச்சிருக்கிற சிக்கனை போட்டு ஹை ஃப்ளேமில் ஸ்டர் ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கன் கம்ப்ளீட்டாக வெந்து எக்ஸஸ் ஈரம் வற்றினதும் எடுத்து வைங்க. அடுத்து நூடுல்ஸை வேக வைக்கணும். கடாயில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. தண்ணி கொதிச்சதும் இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 200 கிராம் நூடுல்ஸ் போடுங்க. நூடுல்ஸ் வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றுறதுனால நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். எக்ஸஸ் தண்ணியை வடிகட்டி பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க. இந்த ரெசிபிக்காக ஒரு ஸ்பைசி சாஸ் செய்ய போகிறேன். பவுலில் 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றுங்க. உங்ககிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, இது இல்லாமலும் இந்த ரெசிபி செய்யலாம். அடுத்து ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ண 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். இதோட 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் 1 குடமிளகாய் நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி போடுங்க. அடுத்து 1 கேரட், இதையும் மெல்லிசாக கட் பண்ணி போடணும். அடுத்து 1 கப் நறுக்கின முட்டைகோஸ் போட்டு கிண்டுங்க. காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் போடுங்க. நான் 1 சிட்டிகை அளவு சேர்க்கிறேன். தேவையான அளவுக்கு காய்கறி வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வைங்க. சிக்கன் நூடுல்ஸ்க்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ ரெடி. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி போடுங்க. இதோட கொஞ்சம் பூண்டு, நீல வாக்கில் நறுக்கின சின்ன துண்டு இஞ்சி, நறுக்கின 2 சிவப்பு மிளகாய் போட்டு வதக்குங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் சிவப்பு மிளகாய் கிடைக்கலனா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதை 1/2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கி வேக வச்ச நூடுல்ஸை ஆட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு நூடுல்ஸை கிண்டுங்க. அப்போ தான் நூடுல்ஸ் எண்ணெயில் நல்லா கோட் ஆகும். அடுத்து இதில் ஸ்டர் ஃப்ரை பண்ண சிக்கன், வதக்கின காய்கறி,
நறுக்கின வெங்காயத்தால் சேர்க்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி 2 ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நூடுல்ஸ் உடஞ்சிடாம ஈஸியாக மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் செஞ்ச சாஸ் மிக்ஸ்சரை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. நூடுல்ஸ் எல்லாம் சாஸில் நல்லா கோட் ஆகணும். ஸ்பைசி சிக்கன் நூடுல்ஸ் இப்போ ரெடி. இதை சூடாக பரிமாறுங்க. நல்ல காரசாரமான ஸ்பைசி சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து மிளகாய் அவ்வளோ வேண்டான்னா, உங்களுக்கு காரம் அவ்வளோ வேண்டான்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த நூடுல்ஸ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.